உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்த போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம முதல்ல வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இப்போ வணங்கி முடிச்சாச்சு. அடுத்தது தியான நிலைக்கு போகணும். ஒரு கால் மேலே ஒரு கால், உள்ளங்கை மேலே உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேராக நிமிர்ந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக முடிக்கணும். இந்த தியான நிலை என்பது நமக்கு சிதறியிருக்கும் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. அதாவது நமக்கு ஏன் எண்ணம் சிதறதுன்னா, நம்ம உடலில் இருக்கிற சக்தி குறைய சக்தி ஏன் குறையுதுன்னா, நம்ம நிற்கிறோம், உட்காரோம், பேசுகிறோம், கண்களால் பார்க்குறோம், அடுத்தது செவிகளால் கேட்கிறோம். இது சக்தி செலவாயினே இருக்கும். அப்போ நம்மளுக்கு பசி உணர்வு வருது. அந்த பசி உணர்வு வரும்போது நம்மளுக்கு வயிற்று கிள்ளுது பாருங்க, அது சாப்பிட்றோம். அடுத்தது எண்ணத்திற்கு ஒரு பசி இருக்குது. அந்த எண்ணத்திற்கு பசி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, தேவையில்லாத எண்ணங்களாக, தேவையில்லாத கவலைகளாக, தேவையில்லாத சிந்தனைகளாக சிதறும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம எண்ணத்திற்கு பசி இருக்குது. அப்போ எண்ணத்திற்கு ஒரு உணவு தேவை. அந்த உணவு எதுனா அமைதி. அந்த அமைதி எதுனா இயற்கையில் உள்ள அமைதி கிடையாது, நம்மை சுற்றிலும் நாம் ஏற்படுத்தும் அமைதி. அந்த அமைதியை நாம் இப்போ ஏற்படுத்தி நம்ம எண்ணத்தை பலப்படுத்த போகிறோம். ஓகேங்க, அதுக்காக தான் தியானம். ஃபஸ்ட்டில் அப்படியே கண்களை மூடிக்கின்னு நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. அந்த எண்ணத்தில் உணர்வை கொடுங்க. ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் அப்படியே சொல்லிக்கினே இருங்க. உங்கள் உடல் லேசாகினே வரும். எந்த ஒரு ஓசையும், வெளியே எந்த ஒரு ஓசையும் நம்ம காதுகளில் விழாது. இயற்கை ஓசை தவிர எந்த ஓசையும் நம்மளுக்கு காது கேட்காது. உடல் லேசாகிடும், ஃப்ரீ ஆகிடும். இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி யோகாசனங்களின் மூலம் நோய்களை தீர்க்க முடியுமா, தீருமா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள் எழலாம். 100% யோக ஆசனங்களின் மூலம் எந்த விதமான நோய்களையும் நம்மை விட்டு விலக முடியும், விலக்கி வைக்க முடியும். அதை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்கிறேங்க. எப்படி நோய்கள் தீர்கிறது யோகா ஆசனங்களின் மூலம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ யோகாசனங்கள் நிறைய பேர் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நோய்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்தோங்கன்னா, நிறைய பேருக்கு நோய் இருக்குது. அந்த நோய் இருக்கவே என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்து அவங்க ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாமே, அவங்க தெரிஞ்சவங்க எல்லாமே அந்த யோகாசனம் பண்ணால் கூட இவங்களுக்கு நோய்கள் இருக்குது. சுகர்லேருந்து ப்ரெஷர்லேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் அந்த யோகாசனங்கள் பண்ணணுமான்ற கேள்விக்குறி நிறைய பேருக்கு எடுத்து. ஆக்சுவலாக யோகாசனங்கள் பண்ணுறவங்க எல்லாமே பாருங்கள், அந்த நோய் தீராதவங்க. அதாவது யோகாசனங்கள் பண்ணி நோய் தீரலைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த யோக ஆசனங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அந்த யோகா ஆசனங்களில் எல்லாரும் நினைக்கிறாங்க, கடைபிடிக்கணும் கட்டுப்பாட்டை, உணர்வுகளை அடக்க கடைபிடிக்க வேண்டும் கட்டுப்பாட்டை அப்படின்ற மெத்தடில் யோகாசனங்கள் பண்ணுறாங்க. இந்த உணர்வுகளை கொடுத்தது இறைவன். நம்மை படைத்த இறைவன் நமக்கு தான் உணர்வுகளை கொடுத்துருக்கார். பசி உணர்வு, சுவை உணர்வு, தொடு உணர்வு, அன்பு, பாச, இன்ப உணர்வு. இந்த உணர்வுகளை எல்லாம் இறைவன் கொடுத்துருக்கார். இந்த உடலில் உணர்வு இருந்தால்தான் அந்த உணர்வு தான் நாமே அந்த உணர்வு தான். அந்த உணர்வை அடக்கி, அப்போ அதை அடக்கிறதால என்ன ஆகுது, நம்ம தேவைகள் நம்ம உடலுக்கு கிடைக்க மாட்டேது. கிடைக்கலன்ன உடனே நீங்கள் யோகாசனங்கள் செஞ்சு அதில் என்ன பயன்? வேஸ்ட் ஆச்சு. அதுமாரி தான் எல்லோரும் பண்ணின்னு இருக்காங்க. அதனால் நோய் தீரல. ஆனால் அப்போ யோகா ஆசனங்களை எப்படி செய்வது, அந்த யோகாசனங்கள் எப்படி நோய் தீர்கிறது அப்படின்னு நம்ம தெளிவாக நான் இப்போ சொல்கிறேங்க. அதாவது யோகாசனங்கள் என்னொன்னே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மூச்சு பயிற்சி மட்டும் ஆசனம்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை தியானம் மட்டும் ஆசனம்னு நினச்சிக்கிறாங்க, இல்லை வெறும் அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் மட்டும்தான் ஆசனங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம உடலில் அழுத்தங்களின் மூலம் உடலில் இருக்கிற தடைகளை எடுக்கக்கூடிய ஆசனங்கள் அது இருக்குது. அடுத்தது தியானத்தின் மூலம் எண்ணத்தின் சக்தியை உணர்வு கொடுத்து அந்த எண்ணத்தின் மூலம் நம்ம உடலில் இருக்கிற தடைகளை எடுக்கக்கூடிய ஆசனங்கள் அது கட்டமே பண்ணோம். அடுத்தது நம்ம உணர்வுகளை, எண்ணத்தை பலப்படுத்தி தியானத்தின் மூலம் நம்ம உணர்வு கொடுத்து எடுத்துடுறோம். அடுத்தது மூச்சு பயிற்சி இருக்குது பாருங்கள். அந்த மூச்சு பயிற்சியின் மூலம் நம்ம உடலில் இருக்கிற தடைகளை அகற்றக்கூடிய ஆசனங்கள். அப்போது 3 விதத்தில் ஆசனங்கள் இருக்குது. அப்போ இந்த 3 வித ஆசனங்களை நம்ம செய்யணும்.
அந்த 3 வித ஆசனங்களும் செய்வதற்கு நம்ம உடலை பலமாக வச்சுருக்கணும். அந்த பலம் என்ற ஒன்று இருந்தால்தான் இந்த 3த்தையும் நம்ம செய்ய முடியும். ஐயோ 3த்தையும் செய்ய முடியுமே, அப்போ நிறைய டைம் வேஸ்ட் ஆகுமே. எப்போவும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து அவ்வளோதான், அரை மணி நேரம் ஒரு 45 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் போதுங்க. அந்த அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவ்வளோ சக்தி நம்மகிட்டே இருக்குது. அப்போ அந்த அரை மணி நேரத்தில் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கணும்ல. அது எப்படி ஒர்த்தாக இருக்கும்? 100% நம்ம ஆசனம் பண்ண நோய் தீரணும், நோய் நம்மை விட்டு விலகணும், நோய் நம்மை அண்டக்கூடாது. அதுதான் உண்மையான ஆசனங்கள். அப்போது நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கணும்னா உணவு இருக்கணுமா இல்லையா? நமக்கு எது சக்தி கொடுக்குது? உடலை வளர்ப்பது உணவு. நான் உண்ணும் உணவு தான் நம் உடலை வளர்க்கிறது. அப்போ நம்ம சாப்பிடணும் நல்லா. அந்த சாப்பிட்ற விதத்தை நான் சொல்லியிருக்கேன், அரைச்சி சுவைச்சி சாப்பிடுங்க. அது உங்களுக்கு சக்தியாக மாறும். அந்த அரைச்சி சுவைச்சி சாப்பிடணும். அடுத்தது ஆழ்ந்த சுவாசம், அடுத்தது ஆசனங்கள், அடுத்தது தியானம், அடுத்தது நடைப்பயிற்சி. இந்த 5த்தையும் சொல்லியிருக்கோம். இந்த 5த்தால் தான் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தூய்மை அடையும். தூய்மைனா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் தடைகள் தடைகளை சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம உடலில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். எப்படி ஏற்படுதுன்னா, இந்த பூமி முழுவதும் தூசிகள் கிருமிகள் நிறைந்தது. அது பேர் தான் ஓசோன் லேயர். அப்போது அந்த ஓசோன் லேயராகிய தூசிகள் கிருமிகள் இருந்தால்தான் நம்மளால் வாழ முடியும். ஏன்னா சூரிய கதிர்கள் நம் உடல் மீது பட்டால் உடல் எரிந்து விடும். அப்போ அதன் மீது சூரிய கதிர்கள் பட்டு நம் மீது படும்போது, நம் உடல் மீது படும்போது விட்டமின் சக்தியாக மாறி. அப்போ தூசிகள் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். சுவாசித்தால் தான் வாழ முடியும். அடுத்தது, அப்போ சுவாசித்தால் தான் என்னும்போது என்ன ஆகுது? நம்ம ப்ரீத் பண்ணும்போது தூசிகள் கிருமிகள் உடலுக்குள்ளே நுழையுது. சாதாரணமாக நம்ம ஒட்டடை அடிக்கிறோம், நம்ம வீட்டை ஒட்டடை அடிக்கிறோம். அந்த ஒட்டடை அடித்து கொஞ்ச நேரம் பறிச்சு பாருங்கள், நம்ம சளி வருது பாருங்கள். அந்த சளியில் அப்படியே அந்த ஒட்டடை துகள்லாம் இருக்கும், இந்த தூள்லாம் கருப்பாக இருக்கும். அது நல்லா பார்த்துருக்கலாம். அந்த ஒரு நாளைக்கு ஒட்டடை அடிச்சதுக்கே கொஞ்சம் இடத்துலையே அப்படின்னா, நம்ம பிறந்ததுலேருந்து இன்று வரை, அதாவது 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம்லாம் இவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 40 வருஷத்தில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே. அந்த தூசிகள் கிருமிகள் போய் அதுதான் தடைகள் ஏற்படுத்துது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நம்ம உடலில் சீரான நிலையில் சர்க்குலேஷன் ஆகாமல் தடைகளை ஏற்படுத்துது. அப்போ அந்த தடைகளை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல தேக்கங்கள் உருவாகின்றன. தடைகள் வந்தவுடனே தேங்கி நிற்குது. எது? ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 100% ஓடுறது, அப்படியே 50% தேங்குது. அப்போ தேங்கி நிற்கும்போது என்னதான் தூய்மையான பொருளாக இருந்தாலும் அது தேங்கி விட்டால் கழிவு. அது எல்லாருக்கும் தெரியும். சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பாடு சுத்தமானது எல்லாமே இன்றைக்கி செஞ்சு வைக்கிற 2 நாள் அப்படியே வச்சு பாருங்கள், அது கெட்டு போயிடும். அதே தான். அப்போ அது தடைகள் ஏற்பட்டு தூய்மை கெடுகிறது தேக்கங்களினால். தூய்மை கெட்டவன அது கிருமிகள் உருவாய். அப்போ கிருமிகள் உருவான நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தூய்மை இல்லாத போயிடுது. அப்போ தூய்மை இல்லை அப்படின்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் பலம் எப்படி இருக்கும்? தேக்கங்களினால் நம்ம பலம் இருக்காது. அப்போ அந்த தேக்கங்களை அகற்ற வேண்டும். அந்த தேக்கங்களை அகற்றுவதற்காகத்தான் 3 மெத்தடில், எண்ணத்தின் மூலமாக, அழுத்தங்களின் மூலமாக, மூச்சின் மூலமாக, இது 3மே ஆசனங்கள். யோகாசனங்கள்லாம் இது 3 சேர்ந்து தான். ஒரே ஆசனங்கள்லாம் ஒரே இதில் கிடையாது. மூச்சு மட்டும் இல்லை, அழுத்தம் மட்டும் இல்லை, அடுத்தது தியானம் மட்டும் இல்லை, 3 சேர்ந்தது தான் ஆசனம். அடுத்தது நம்ம உறுப்புகள் 10 பக்கங்கள் இருக்கின்றன. அதாவது நம்மளோட உலகமே பாருங்கள், பூமியே தான் சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அப்படி கிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இப்படின்னு எத்தனை பக்கங்கள் அவங்கள நம்ம வகுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கும். அப்போ 10 பக்கங்களையும் நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் இந்த 3ம் சேர்ந்து தான் சாத்தியமாகும். அப்போ தான் தூய்மை அடையும், மறுபடியும் புதுப்பிக்கும். அப்போ மறுபடியும் புதுப்பிக்க சக்தி நம்ம உடலுக்கு தேவைன்னா உணவு தேவையா இல்லையா? அந்த உணவை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அந்த உணவை கண்ட்ரோல் பண்ணோன்னா உணர்வுகளும் அப்படியே இறங்கிடுது. நம்ம உடலில் இருக்கிற உணர்வுகள் எல்லாம் தாழ்த்தப்படுகிறது. நம்ம உடலையே நாமளே தாழ்த்திடுறோம் எல்லாத்தையும். அப்போ என்ன ஆகுது? எப்படி நோய் போகும்? உடல் பலவீனமாக நோய்கள் எப்படி போகும்? ஆனால் ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு இருக்கும். 100% நல்லா வளைவாங்க, நோய் இருக்கும், வளைவாங்க. அந்த வளைகிறாங்க எதுக்குன்னா அங்கே மறுபடியும் புதுப்பிக்க சக்தி இல்லையே. ஆனால் நாம் பாருங்கள், நம்ம பண்ணுற இந்த ஆசனங்களில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ தான் டெய்லி ஆசனங்கள் பண்ணாலும் வளையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது செய்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம செய்யலாமா அப்படின்ற யோசனை வரும். ஏன்னா நம்ம உடல் உள்ளிருப்ப மறுபடியும் புதுப்பிச்சு அந்த ஃப்ரெஷ்ஷான தசைகள்லாம் இருக்குது. அப்போ ஒரு செகண்ட் ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோன்னா அடுத்தது ஈஸியாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா மறுபடியும் புதுப்பிக்க சக்தி நம்ம உடலில் இருக்குது. ஏன்னா அதுமாரி நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம் உணர்வுகளை, அதனால் பகிர்ந்து அளிச்சுக்கிறோம் நம்ம உடலுக்கு. அப்போ 100% இது சாத்தியமாகுது. இந்த மெத்தடில் என்ன செய்கிறோம், நம்ம உடல், அதாவது இதில் நம்ம உடல் இருக்குது, யோகாசனங்கள் அப்படின்னும் போது அழுத்தங்கள் கொடுக்கறது. அந்த யோகாசனங்களில் வர்மாசனம் நம்ம கொடுக்குறது. அந்த வர்மாசனம்னா சாதாரணமாக நம்ம வயிறோ இல்லை அடி வயிறோ, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அடி வயிறில் நம்ம உணர்வு கொடுத்து எடுக்கிறோம், இது வர்மம். அடி வயிறில் உணர்வு கொடுக்கணும், இது வர்மாசனம். உணர்வு கொடுத்து ஆசனங்கள் பண்ணுறோம், வர்மாசனம். இந்த அடிவயிறுலேயே அடிவயிறுக்குள்ளே என்ன இருக்குது, சிறுநீர் நாளங்கள், இரத்த நாளங்கள், நரம்புகள், தசை, இது செக்ஸுவல் கிளாண்ட், இது எல்லாமே நம்ம அடிவயிறில் இருக்குது. இதில் உணர்வு கொடுத்து பண்ணுற பாருங்க, அதுதான் 3D வர்மம். அப்போ ஒன்றுத்துக்கு உணர்வு கொடுக்குறோம். நம்ம சாதாரணமாக சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாரிச்சதை வீட்டில் கொடுத்துட்டு நம்ம கடமை சம்பாரித்து கொடுத்துட்டோன்னு போயினே இருக்கிறது, அந்த செலவு எவ்வளோ ஆகுதுலாம் பார்க்காத இருக்கிறது பாருங்கள், அது ஒரு மெத்தடு. அடுத்தது நம்ம குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சம்பாரித்து கொடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளித்து அவங்களுக்கு தேவைகளை நம்ம நிறைவேற்றி அதே காசு தான் ஆக போகுது சம்பளம், அந்த சம்பளத்தில் தான் நம்ம அதை சீர்படுத்த போகிறோம். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மெத்தடில் நம்ம 3D மெத்தடில் வர்மம் பண்ணின்னு இருக்கோம். அப்போது 100% நம்ம உடலில் தடைகள் நீக்கப்படுகின்றன. தடைகள் நீக்கப்பட்டால் 100% மறுபடியும் புதுப்பிக்க சக்தி இருக்குது. மறுபடியும் புதுப்பிக்க சக்தி இருக்குதுன்னும் போது நம்ம சாப்பிட்டாகணுமா இல்லையா? ஏன்னா உணவு தானே அது மறுபடியும் புதுப்பிக்குது. அந்த உணவு புதுப்பிக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத அந்த நிறைய, அதாவது சத்தான உணவு, சத்தான பானம், அப்படி இப்படி எதுலேயே போகிறாங்க. விட்டமின் சக்தி, இரும்பு சக்தி, இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இறைவன் அப்படி கொடுக்கல. யார்? இறைவன் அப்படி கொடுக்கல. அவர் குழந்தைகளுக்கு எல்லா உணவுலேயும் எல்லா சக்தியும் இருக்க வச்சு தான் கொடுத்துருக்கார். அதை உணர்வதற்காகத்தான் 6வது இறைவன் கொடுத்துருக்காரு. அதை நாம் முழுமையாக பயன்படுத்தினா எல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ, சாதாரண ஒரு சாப்பாடுங்க நம்மளுக்கு, அது சாதாரண சாப்பாடில் நம்ம உடலை வளர்க்கும் சாப்பாடு. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஸ்பெஷல் அப்படின்னு இல்லை, நிறைய தெரிஞ்சது. சாதாரணமாக ஒரு ரசம் ஊற்றி, தயிர் ஊற்றி, எந்த ஒரு சாதமும் அதுலேயும் அறுசுவை இறைவன் கொடுத்துருக்காரு. அதை அரைச்சி சுவைச்சு சாப்பிடும்போது தான் தெரியும். அப்போது நமக்கு என்னென்ன உணவு பிடிக்குதோ அதை அரைச்சி சுவைச்சு சாப்பிடணும் நம்ம வாழும் காலம் வரை. அப்போ தான் இந்த புனிதமான மனித பிறவி முழுமையாக அனுபவித்ததாக அர்த்தம். இறைவனுக்கு நாம் காணிக்கை செய்கிறோம் பாருங்க, அந்த காணிக்கையே அவர் கொடுத்த இந்த உடல் உள்ளுறுப்புகளை பலமாக வைத்து கொண்டு இறைவனாகிய உயிரை நம் உடலில் மகிழ்ச்சியாக இருக்க வைத்தால்தான் மற்றவர்கள் நம் உடலை பார்த்து, நம் செயல்களை பார்த்து, நம் ஒவ்வொரு எண்ணங்களையும் பார்த்து அதுமாரி வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க உடலை பராமரிப்பாங்க. அது காரணம் யார்? நாம். அப்போது நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் 3 விதத்தில், அழுத்தங்களில், எண்ணத்தினால், அடுத்தது ஒவ்வொரு உணர்வுகளும் எண்ணத்தினால் கொடுத்து மூச்சு பயிற்சியால். ஸோ இது எல்லாமே கம்பல்சரியாக பண்ணணுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 1/2 hour, 3 நாளைக்கு பண்ணுங்க போதும். வாரத்தில் 3 நாள் பண்ணுங்க போதும். ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு நோய் தீரும். நீங்கள் நினச்சா உங்களுக்கு நடக்குங்க. அவ்வளோ சக்தி இறைவன் கொடுத்துருக்கார். அந்த சக்தியை கொஞ்சம் மதிங்க. நம்மளுக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்குது. அந்த சக்தியை கொஞ்சம் உணரணும்ல. சாதாரண ஒரு செல்ஃபோனே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். செல்ஃபோன் இந்த இடத்துலேருந்து எந்த மூலைக்கு போனாலும் பேசலாம், ஒயர் கிடையாது, ஏன்னா மின்னலைகள். அப்போது நம்மளோட எண்ணத்தின் அலைகளோட சக்தி எவ்வளோ இருக்கும் பாருங்கள். நம்ம எண்ண அலைகளை வச்சு தான் நிறைய பேர் ஏமாத்தின்னு இருக்காங்க. உனக்கு இது சாப்பிடு, இது நல்லா ஆகிடுன்னு சொல்கிறாங்க, அதில் எண்ணம் போயிடுதுல. அது சாப்பிட்டோன்னு நல்லா ஆகிடுது. நல்லாவுதா? கொஞ்ச நாள் அதிகமாக வரும். ஆனால் நம்மளுக்கு அது அன்றைக்கி நல்லா ஆனது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அப்போ எண்ணெய் எப்படி பலமாக இருக்குது பாருங்கள் நம்மளுது. அது நல்லா ஆயிடுச்சுன்ற எண்ணெய் வச்சிரும், அது சாப்பிட்டோன்னா நல்லா ஆயிடுச்சுப்பா. அது காணல் நீர் மாதிரி தெரியல, திருப்பியும் அடுத்த வாட்டி பெருசாக வரும்போது இதால் இது அப்படின்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா 6வது முழுமையாக பயன்படுத்தலை நம்ம யாருமே. இப்போ நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். 100% உங்கள் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை உங்களால் மட்டும்தான் நிரந்தரப்படுத்த முடியும். அதனால் ஆசனங்களில் 100%, அந்த ஆசனங்களில் எதை யூஸ் பண்ணுறோம்? வெளியே எந்த பொருளும் யூஸ் பண்ணல. நம்மளோட ரத்த நாளங்கள், நம்மளோட நரம்புகள், நம்மளோட தசைகள், நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள், நம்மளோட தோல், நம்மளோட எண்ணம், நம்மளோட உணர்வு, நம்மளோட சக்தி, இதெல்லாம் நம்ம சம்மந்தப்பட்டது. அதனால் 100% எந்த நோயும் இருந்தாலும் சரி, இனிமேல் வந்தாலும் சரி, வராது, இருந்தாலும் போய்விடும். இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். 100% ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு 3 months உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 6 months 100%, 100% ஒரு 1 year 100% வித்தியாசம் தெரியும். அதாவது 3 months 50%,
6 மந்தில் 75%, 1 இயரில் 100%. 100% தெரியும். நீங்கள் உங்கள் உடலை உங்களால் மட்டும்தான் நிரந்தரப்படுத்த முடியும் இளமையாக. முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை அப்படின்றது ஈஸியாக உணர்வீங்க. ஏன்னா முதுமையினால் உடல் உள்ளுறுப்புகள் பழுதடைவதில்லை. நாம் பராமரிக்காததால் உடல் உள்ளுறுப்புகள் பழுதடைந்திருக்கின்றன. சாதாரணமாக யார் ஒரு வாகனங்கள் வச்சுருந்தாலும் அந்த வாகனத்தை 2 பேரும் ஒரே டைமில் ஒரே வருஷத்தில் வாங்கியிருந்தாலும் ஒருத்தருக்கு 1 வருஷத்துலேயே அந்த வாகனம் பழுதடைஞ்சிடும், ஒருத்தருக்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த வாகனம் வரும். இது உங்களுக்கு எந்த வாகனங்கள் எந்த ஒரு பொருளும் பராமரிக்கிறவங்களுக்கும் பராமரிப்பு வித்தியாசம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே தாங்க, அது ஜடம், அது மறுபடியும் பொருளை மாற்ற உயிர் சக்தி இல்லை, அது மறுபடியும் புதுப்பிக்காது. ஆனால் நம்ம உடலை மறுபடியும் புதுப்பிக்க சக்தி இருக்குது. அப்போ நம்ம உடலை பராமரித்தா வயது என்பது உறுதியை குறிப்பது. அப்போது வயதாவதால் நோய்கள் இல்லை, நம் உடல் உள்ளுறுப்புகளை பராமரிக்காததால் நோய் என்பதை ஈஸியாக உணர்வீங்க. அதனால் தினமும் கொஞ்சம், அதாவது வாரத்துக்கு 3 நாளாவது யோகாசனங்கள் பண்ணி உங்களை நீங்கள் இளமையை நிரந்தரப்படுத்தி, உங்களுக்குள்ளே இருக்கும் இளமையை நிரந்தரப்படுத்தி, உங்களோட நோயற்ற தன்மையை நிரந்தரப்படுத்தி, நீண்டாருடன் நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவரையும் நீங்கள் வாழ வைக்கணும். வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இது கட்டாயமாக நடக்குங்க. உங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். நன்றி, வணக்கம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.